ஓம் அமிர்தீஸ்வரியே நமக. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஜென்ரலாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த சம்சார பந்தம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், குடும்பத்தை விட்டு விலகி துறவு மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆன்மீகம். அவங்க தான் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆன்மீக வழியில் நடந்துக்கணும், மற்றவங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ஓகேங்களா? ஆன்மீகம் அப்படிங்கிறது துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறவங்களை காட்டிலும் இந்த குடும்ப வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக தேவை. ஓகேங்களா? ஸ்கூல் போயிட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து படிக்கிறோம். தமிழ் படிக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம், மேக்ஸ் படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம், சோஷியல் சயின்ஸ் படிக்கிறோம். சோஷியல் சயின்ஸில் நிறைய பேருடைய வரலாறு எல்லாம் படிக்கிறோம். இவ்வளோத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிற நாம் நம்மளுடைய மனசை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதுக்கான ஒரு சுச்சுவேஷனும் நமக்கு அமையறதில்லை. அதை யாரும் சொல்லிக் கொடுக்குறதும் கிடையாது. ஆக்சுவலாக ஆன்மீகம் அப்படின்னா என்னென்னா மைண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், அவ்வளோதான். நம்மளோட மைண்டை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு கோர்ஸ் தான் ஆன்மீகம். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன ட்ரெஸ்ஸு போடணும், எப்படி நீட்டாக கிளம்பணும், நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்கணும், நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம பசங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தை பற்றியும் ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்த்து செய்கிற நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறதே இல்லை. ஒரு மனுஷனுக்கு மனசை மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டாலே அவன் லைஃப்பில் எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கும். அவனோட வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி வேற ஒரு விஷயத்துக்கு இடமே கிடையாது. அந்தளவுக்கு வாழ்க்கையே ஒரு பூந்தோட்டம் மாதிரி மாறிடும். இப்போது கர்ம யோகம் அப்படிங்கிறது என்ன? ஒரு செயலை முழு கவனத்தோடு செய்யணும். அதாவது ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் செய்யணும். அதனுடைய பலனில் நம்மளுடைய கவனம் இருக்கக்கூடாது. இல்லை வெற்றி அடைஞ்சாலும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, அந்த செயலால் தோல்வி கிடைச்சாலும் அதை கண்டு தோண்டு போகக்கூடாது. இதுதான் கர்மயோகம். பட் ஆனால் செயலில் மட்டும் நம்ம முழு கவனத்தோடு செய்யணும். கடவுள் என்ன சொல்கிறேன்னா, செயலை கவனமாக செய், ப்ரெசன்ட் மொமெண்ட்லேருந்து செய், அதோடைய பலனை என்கிட்ட விட்டுரு அப்படின்றாரு. ஓகேங்களா? சரணாகதி மனப்பான்மை இங்கே வருதுங்களா? இப்போது ஒரு செயலை நம்ம நார்மலாக செய்யும்போது, நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னா கண்டிப்பாக அதில் நல்ல பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டே தான் நம்ம செய்வோம். அப்படி செய்யும்போது நம்மளோட முழு எஃபிஷியன்சியோடு நம்மளால் அந்த செயலை செய்ய முடியாது. அதுக்காக தான் ரிசல்ட்டை மைண்டில் வைக்காமல் செயலில் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ரிசல்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு செய்கிற ஒரு மனுஷனுடைய செயலுடைய ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை செயலில் கவனத்தை செலுத்துகிற மனுஷனுடைய அந்த செயலோட ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டால், கண்டிப்பாக யார் ஒருத்தர் செயலில் மட்டும் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் அந்த செயலில் மட்டும் முழு கவனத்தை செலுத்தி செய்கிறாங்களோ அவங்களுடைய ரிசல்ட் தான் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கர்மயோகம் அப்படிங்கிற ஒன்று வச்சாங்க. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது லைஃப்பில் ஏதோ ஒரு ஹார்டான சுச்சுவேஷன் வருதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சாதாரணமான மனுஷங்களான நாம் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா, சலசலப்பான மனசோட ஹேண்டில் பண்ணுவோம். மனசு முழுக்க அந்த பிரச்சனையை பற்றின 1000 எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மனநிலையில் தான் நம்ம அந்த பிரச்சனையை அப்ரோச் பண்ணுவோம். இதே நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் அவங்களுடைய மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும், நிசப்தமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. சாதாரணமான மனுஷங்களுடைய மனசில் பார்த்திங்கன்னா நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்டலான மைண்ட் செட்டோட பத்தாவதுக்கு இந்த விஷயத்தை பற்றின பல உணர்வுகள் அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்டலான அந்த மென்டாலிட்டியோட அந்த உணர்வுகளோடு சேர்ந்து ஒரு பிரச்சனையை அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் அந்த பிரச்சனையை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ நம்மளே ஒரு பூத கண்ணாடியை போட்டுக்கிட்டு அந்த பிரச்சனையை பார்க்குற மாதிரியான ஒரு விஷயந்தான் அங்கே நடக்கும். இதே ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தில் இருக்க ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, உண்மையாலுமே அங்கே என்ன பிரச்சனை இருக்கோ அந்த மன சலசலப்புங்கிறது இருக்காது. மனசு அவ்வளோ நிசப்தமாக இருக்கும். என்ன பிரச்சனையோ அதை சரியாக அப்ரோச் பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க மனசுக்குள்ளே எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்காது, எந்த ஃபீலிங்கும் இருக்காது, ஆனால் சலசலப்பும் இருக்காது. அதனால் அந்த விஷயத்தை இதுதான் பிரச்சனை, இதுக்கு என்ன மாதிரியான நம்ம விஷயத்தை நம்ம செஞ்சோன்னா இந்த பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. இப்போது ஒரு குழந்தை சரியாக படிக்க மாட்டேன்னு வச்சுப்போம். அப்போது நார்மலான ஹியூமன் பீயிங்காக தான் நமக்கு என்ன தோணும், வச்சோ என்ன பண்ணுறது, இவன் படிக்கவே மாட்டேன்றானே, படிப்பில் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேன்னுதே,
இப்படியே போனான்னா நம்ம என்ன பண்ணுறது, இவன் ஃப்யூச்சர் வந்துட்டு சரியாக இருக்காது, இவன் வளர்ந்த பிறகு படிக்கலைன்னா அப்போ இவன் ஃப்யூச்சர் என்னாகும் இப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த எண்ணங்கள் வந்து பயமுறுத்துகிற மாதிரியான எண்ணங்களாக அடிக்கிட்டு வரும். இதே மன அமைதியோடு இருக்க ஒரு பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணும், ஓகே இவன் படிக்க உட்கார மாட்டேன்றான், எதனால இவன் படிக்க உட்கார மாட்டேன்றான், அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை, எதனால் அது உட்கார மாட்டேங்குது, என்ன பண்ணால் அதை படிக்க வைக்க முடியும் நம்மளால், இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை யோசிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மைண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தான் அது. ஓகேங்களா? நம்மளோட மனசை எப்படி அமைதியாக நிசப்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். அந்த மாதிரி நிசப்தமாக இருக்கும்போது லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுற விதமே வேறையாக மாறும். அப்போ லைஃப் இப்போ இருக்கிறத விடவும் இன்னும் பெஸ்ட்டாக தான் மாறிட்டு போகும். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் படி கூட பாருங்கள், இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அதுக்கு நம்ம வெளிப்படுத்துகிற எண்ணங்கள் வந்து எக்கச்சக்கமான நெகட்டிவாக தான் வந்து வெளிப்படுத்திகிட்டு இருப்போம். இதே மனசு அமைதியாக இருக்க ஒரு பர்சன், அந்த காமாக அந்த நிசப்தமாக இருக்க ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா எந்த விதமான நெகட்டிவான எண்ணங்களையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. அப்போ அவங்க லைஃப்பில் தானாகவே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அட்ராக்ட் ஆகும். நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்துகிறவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நெகட்டிவான விஷயங்கள் தான் அட்ராக்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி வேணாலும் எடுத்து சொல்லலாம். ஆன்மீகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கையை சரியான வாழறதுக்கான ஒரு வாழ்வியல். அது துறவிகளுக்கு மட்டும் தேவையானதில்லை, இந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஒரு அறிவு தான் ஆன்மீகம். இதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ.